Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு காலியான டீ டூல் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டெக்கோபேஜ் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கீ ஹோல்டராகவும் நீங்க யூஸ் பண்ணலாம். முக்கியமான பொருட்கள் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். நான் வந்து இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு டெக்கோபேஜ் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண போகிறேங்க. இது வந்து கடையில் வாங்கினது தான். நம்ம ஊரில் 10 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் இந்த டிஷ்யூ பேப்பர் கிடைக்கிது. குவாலிட்டியை பொறுத்து ரேட் இருக்கும். இந்த எல்லோ கலர் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் ஆர்ட் பண்ண போகிறேன். இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 4 பக்கம் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் 4ஐயும் சேர்த்து கூட ஒன்றா கட் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற பொருளை பொறுத்து நீங்கள் இதை எப்படி கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரஷில் தண்ணி தொட்டுட்டு கூட உங்களுக்கு விருப்பமான இடங்களை நீங்கள் இதை தனியாக எடுத்துகிட்டு உங்களோட ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரில் ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகிருக்கும் டிசைன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4 லேயரில் டிஷ்யூ பேப்பர் இருக்கும். அந்த டிஷ்யூ பேப்பரை பிரிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த ஆர்ட் பண்ணணும். ஒருவேளை உங்ககிட்ட இந்த டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரியான கிஃப்ட் பேப்பர் இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. பிரிண்டட் பேப்பர் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டில் எல்இடி லேம்ப் வாங்கினோம். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கார்ட்போர்ட் மட்டுமே கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டீ பாக்ஸ் இருக்கு இல்லையா, டீ தூள் வாங்கின பாக்ஸை வந்து எம்டியாக இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணுற இடத்த நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நான் ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெரிய சைஸ் கார்ட்போர்ட் பாக்ஸில் இதை ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லைனா உள்பக்கமாக மடித்து விட்டு செல்லோ டேப் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸையுமே நான் வந்து ஓப்பன் பண்ணுற இடத்துல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த டீ தூள் பாக்ஸையும் இந்த பாக்ஸையும் சேர்த்தாப்பில் நான் ஒட்டி வைக்க போகிறேன். ஒட்டுறதுக்கு நீங்கள் ஹோம்மேட் க்ளூ இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஒயிட் க்ளூ இருக்குது, இல்லை கிளியர் க்ளூ இருக்குன்னா எந்த க்ளூ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இதை ஒட்டிடுங்க. க்ளூ வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரஷ்ஷோ அல்லது கார்ட்போர்ட் பீஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ ஒட்டியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மேற்கொண்டு நம்ம இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே குயிக்காக இது ஸ்டிக் ஆயிரும், வேலையும் சீக்கிரமாக முடியும். இப்போ வந்து நான் கீ ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக ஹூக் என்கிட்ட இல்லைங்க. அதனால வந்து நான் கார்ட்போர்ட்லேயே ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது சிங்கிளாக ஒன்று மட்டும் நீங்கள் ஒட்ட வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ நான் வந்து ஒரு 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிட போகிறேன். ஒட்டிட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கீ ஹேங் பண்ணுறதுக்காக இந்த ஹூக்கை நம்ம இதில் ஒட்டிடலாம், அந்த ஸ்டாண்டில் ஒட்டிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஹூக்காகவே இருந்தது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அதை யூஸ் பண்ணிடுங்க. நான் வந்து 2 கீ ஹேங் பண்ணுறதுக்காக இந்த ஹூக் ரெடி பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த டீ தூள் பாக்ஸ் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழ்ப்பக்கமாக வர மாதிரி நான் வந்து ஒட்ட போகிறேன். டைரெக்டாக அப்படியே ஒட்டினோன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க. அதனால இந்த கட்டர் யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற ஹூக்கை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இதே மாதிரி இன்னொரு ஹூக் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதையுமே வந்து நான் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதையும் ஒட்டி வைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து நிறைய உங்கள் வீட்டில் கீ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கீ எல்லாத்தையுமே ஹேங் பண்ணுற மாதிரி இந்த டீ தூள் பாக்ஸ்க்கு சைட்லேயுமே கேப் இருக்கும், அந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ஹூக் வேணும்னாலும் நீங்கள் இதில் இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஆட் இருக்கு இல்லையா, இந்த டீ தூள் பாக்ஸில் ஆட் இருக்குது. இது அப்படியே நம்ம ஆர்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அதனால இந்த டீ தூள் பாக்ஸை வந்து ஆடை கவர் பண்ணுற மாதிரி அக்ரிலிக் பெயிண்ட் ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு அதை வந்து நான் இதுக்கு மேலே ரஃப்பாக ஒரே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். பேக் சைட்லேயுமே ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. ஹோம்மேட் அக்ரிலிக் பெயிண்டோடைய லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்ககிட்ட வந்து ஹோம்மேட் செஸோ இருந்ததுன்னா செஸோ யூஸ் பண்ணி கூட இந்த ஆர்ட்டை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணிட்டேங்க. இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
எந்த சர்ஃபேஸில் நம்ம ஆர்ட் பண்ணாலும் இந்த மாதிரி சாக் பெயிண்ட்டோ அல்லது அக்ரலிக் பெயிண்ட்டோ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் டெக்கோபேஜ் ஆர்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது நல்லா ட்ரை ஆகிட்டதுனால நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம பிரிச்சுட்டு உள்பக்கமாக இருக்கிற கவரையும் பிரிச்சுட்டு தான் ஒட்ட வைக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த சர்ஃபேஸில் டெக்கோபேஜ் ஆர்ட் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து மோட்போர்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ப்ரஷில் மோட்போர்ட் எடுத்துகிட்டு அதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மோட்போர்ட் வந்து வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேங்க. பின்பக்கம் இருக்கிற அந்த டிஷ்யூவை எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஆர்ட் பண்ண போகிறேன். இதை ஒட்ட வைக்கும்போது மேல் பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேலே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் உள்பக்கமாக மடித்து விடும்போது கடையில் நம்ம வாங்குகிற ஸ்டாண்ட் மாதிரி அழகாக இருக்கும். பர்ஃபெக்ஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா நம்மளோட ஆர்ட்டில். அதனால் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் மேல் பக்கமாக விட்டுருங்க. அதை உள்பக்கமாக மடித்து விடணும். இந்த ஆர்ட்டுக்காக நான் இதை ஒட்டும் போதே நம்மளோட சேனலில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிடலாம். ஹலோ குட்டீஸ். கே கார்த்திக் 8th ஸ்டாண்டர்ட், சாய் பிரமோதிதா பி, கார்த்திக் ராகவன் 10th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன், SR மோகிதா, K ஏஞ்சல் லிடியா, திவாகர் 6th ஸ்டாண்டர்ட் F செக்ஷன், வைஷ்ணவி 6th E, ஐஸ்வர்யா, S யாழினி, A நித்யஸ்ரீ கவன்ராஜ், லத்திகா 3rd ஸ்டாண்டர்ட், ஓவியா ராதிகா, விமல், தீபிகா 6th ஸ்டாண்டர்ட், ரக்ஷனா 8th ஸ்டாண்டர்ட் C செக்ஷன், ஜானு, KB அக்ஷயா, KB வினோதினி, காளிமுத்து, ஜெயப்ரியா 8th ஸ்டாண்டர்ட், ரன்யா, கவின் ஆதித்யா 4th ஸ்டாண்டர்ட், P மகாலட்சுமி, ஆனந்த் 6th ஸ்டாண்டர்ட், கங்கா 9th ஸ்டாண்டர்ட், தக்ஷிணா 4th ஸ்டாண்டர்ட், நவ்யா ஷெரின் 6th ஸ்டாண்டர்ட், பூர்ணிமா, சஞ்சனா, NS சஹானா 8th ஸ்டாண்டர்ட், ஹர்ஷவர்தினி, கலைமதி, ஸ்ரீமதி, கெவின் பகுத்தறிவு, ரித்திகா G, கண்ணகி 6th ஸ்டாண்டர்ட், நிவேதாஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட், S ரித்திகா 7th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன், தனலட்சுமி 5th ஸ்டாண்டர்ட், ஹரிப்ரியா 3rd ஸ்டாண்டர்ட் C செக்ஷன், யாழினி 7th ஸ்டாண்டர்ட், காவ்யதர்ஷினி, ஜெபின் ஜாக்சன், அனுஸ்ரீ, நிதர்ஷனா, M ஹரிணி, பானு, சந்தியா, அபிராமி, சஞ்சுஸ்ரீ 7th ஸ்டாண்டர்ட் G செக்ஷன், S ஓவியா 5th ஸ்டாண்டர்ட், பாபி, கேசிகா 5th ஸ்டாண்டர்ட், B கரிஷ்மா ஸ்ரீ, எழிலரசி, J ஜெயஸ்ரீ, பவிஷ்ணா, GV பிரியா, யாஷ்னா ஸ்ரீ 5th ஸ்டாண்டர்ட், D பவித்ரா 8th ஸ்டாண்டர்ட், ரீஃபா ரோஸ், இஷாந்திகா, விஷாக்கா, சுஷ்மிதா ஸ்ரீ, அந்தமான், ஃபாத்திமா 7th ஸ்டாண்டர்ட், பரணி, சுஜி, ராஜஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட் C செக்ஷன், M அபிராமி, K முருகவேல், மிதுன் 3rd ஸ்டாண்டர்ட், பிரவீன், லோகிதா 3rd ஸ்டாண்டர்ட், அர்ஷிதா, சிவபிரகாஷ், லோகிதா 8th ஸ்டாண்டர்ட், மதுமிதா, த்ரிஷ்வந்த், கனிகாஸ்ரீ, மிர்னாலினி 5th ஸ்டாண்டர்ட், ஹரிணி சண்முகம். குட்டீஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய். நேம் லிஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து எல்லாரோட பேரையும் இன்றைக்கி நான் சொல்லலை. நாளைக்கு வந்து எல்லாரோட பேரையும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். கொஞ்சம் பேர் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெக்கோபேஜ் ஆர்ட் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வார்னிஷ் கொடுக்கணும். ஒருவேளை பாட்டிலில் இருக்கிற வார்னிஷ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்ப்ரே வார்னிஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். வார்னிஷ் கொடுத்துட்டேங்க. பின்பக்கம் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சாட்டின் ரிப்பன் ஒட்டிட்டு அதை வந்து நீங்கள் ஹேங் பண்ணி வைக்கலாம். நான் வந்து டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்களோட கார் கீ வந்து இதில் ஹேங் பண்ணியிருக்கேன். வீட்டு சாவியும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஃபோன் வச்சுக்கிறேன். பெரிய சைஸில் இருக்கிற ப்ரஷ் எல்லாத்தையுமே நான் எடுத்து இதில் வைக்க போகிறேன். அப்புறம் வந்து முக்கியமான ரிசிப்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னாலோ, இங்கே வந்து வாட்டர் பாட்டிலுக்கெல்லாம் கூப்பன் தான் தருவோம். அதனால அந்த கூப்பன் புக் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். முக்கியமான பொருட்களை நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.